எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்மளால் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னா இந்த ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பாருங்கள். அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுவும் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாகு, கேட்டு, கவ் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட்டான சப் கிளாஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 3 டிஃப்ரெண்ட் சப் கிளாஸும் வேறு இம்ப்ளிமெண்டேஷன்ஸை ப்ரொவைட் பண்ண போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிளாஸுக்கு நம்மளால் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம்? அப்போ நம்ம அனிமல் கிளாஸில் சவுண்டுன்னு ஒரு மெத்தடை அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் டாகு, கேட்டு, கவுன்னு 3 சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 3மே அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்புறம் இந்த 3 கிளாஸ்லேயுமே சவுண்டுன்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான ரெஸ்பெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். டாகுனா என்ன சவுண்டை மேக் பண்ணும், கேட்டுனா என்ன சவுண்டை மேக் பண்ணும், கவுனா என்ன சவுண்டை மேக் பண்ணும் அப்படின்னு. ஓகேவா? தென் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஸோ அப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்மளால் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் சப் கிளாஸில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ அனிமல்ன்றது ஒரு சூப்பர் கிளாஸ், அதை வந்து நான் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரீசன், அதுக்குள்ளே சவுண்டுன்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டாக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அதாவது இன்ஹெரிட் பண்ணுது. தென் சவுண்டுன்ற மெத்தடை நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பப்ளிக் வாய்ட் சவுண்டுன்றதை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன், ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே மாறாமல் வேறு கிளாஸில். ஸோ இங்கே ஓவர் ரைடிங் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக? அப்போ நான் சவுண்டுன்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். எந்த கிளாஸில்? டாகுன்ற கிளாஸில். ஓகேவா? அப்போ அனிமல்ன்ற கிளாஸில் சவுண்ட் அப்படின்ற மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன், டாக்ன்ற கிளாஸில் பவ் பவ் அப்படின்னு நான் இங்கே வந்து சம்திங் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. டாக் கிளாஸில் அதோட சவுண்டை நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி கேட்டுன்ற ஒரு கிளாஸ் அனிமல் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. தென் சவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அந்த அனிமல் கிளாஸில் அதை ஓவர் ரைட் பண்ணி கேட்டோட சவுண்டை நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன், மியாவுன்னு. அதே மாதிரி கவுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அனிமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, சவுண்டுன்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறோம், கவ்வோட சவுண்டையும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கும். என்னென்னா ஒரு பேஸ் கிளாஸு, 3 சப் கிளாஸு, 3 சப் கிளாஸுமே பேஸ் கிளாஸோட சவுண்டுன்ற மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் வேறு ப்ரொவைட் பண்ணுது. கரெக்டாக? இப்போ நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே போயிடலாம். டாக் D1 = நியூ டாக் ஆஃப் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ டாக் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் D1.soundன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? பவ்ன்றது பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். அப்போது இந்த அனிமல் கிளாஸை நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். அந்த அனிமல் கிளாஸை நான் இன்ஹெரிட் பண்ணி சவுண்டுன்ற மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணி அந்த சவுண்டுன்ற மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் டாகை பொறுத்த வரைக்கும் பவுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்ட் கிளாஸோட மெத்தட் என்னவாக இருக்கும்? மியாவுன்னு நான் பிரிண்ட் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ மியாவ் அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவுன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சாரி, இது கவ்வோட கிளாஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மா அப்படின்னு பிரிண்ட் ஆகும், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மியாவுன்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஓகே. இப்போது நம்ம 3 கிளாஸ்லையுமே சவுண்டுன்ற மெத்தட் தான், ஆனால் வேறு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் தானே, ஒரு கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்டை. ஸோ இதே நான் ஒரு கொஞ்சம் பாலிமார்ஃபிக் பிஹேவியர் காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த அனிமல்ன்ற கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த எல்லா கிளாஸோட மெத்தட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அனிமல் A = நியூ டாக் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? A.sound off. இப்போ எனக்கு A.soundன்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அனிமல் A அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அனிமல்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதுக்கு நீ ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கல, எப்படி இப்போ நீ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அனிமல் அப்படின்றது கிளாஸ் நேம், ஏன்றது ரெஃபரன்ஸ் வேரியபிள். கரெக்டாக? ஸோ அப்போ அனிமல்ன்ற கிளாஸுக்கு நான் அசைன் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் டைப் பாருங்கள், நியூ டாக் ஆஃப். நியூ டாக்ன்றது என்ன கிளாஸு?
அனிமலோட சப் கிளாஸு கரெக்டாக. அப்போ நான் ஒரு சப் கிளாஸோட ஆப்ஜெக்டை சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இது பேர் என்ன? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது பேர் அப்காஸ்டிங். ஓகேவா? ஸோ அப்போ அனிமல்ன்ற கிளாஸுக்கு நான் டாகுன்ற ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிட்டேன். ஸோ டாக் நீ வந்து ஒன் ஆஃப் த அனிமல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் சவுண்டுன்னு கால் பண்ணுறப்போ எனக்கு இந்த பவ் பவ் அப்படின்றது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது அதே மாதிரியே நீங்கள் அனிமல் A2 ஈக்குவல் டு இங்கே நீங்கள் வந்து நியூ கேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேட்டோட ஆப்ஜெக்ட் நம்ம அனிமலுக்கு டைப் கேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ A2 டாட் சவுண்டுன்னு கொடுத்தா என்ன வரும்? இந்த கேட்டோட சவுண்டு கிடைக்கும். ஓகேவா? மியாவுன்னு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிமார்ஃபிக் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் நான் உங்களுக்கு என்ன டாஸ்க் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நானே வந்து பார்த்திங்கன்னா டாகோட கிளாஸு, கேட்டோட கிளாஸு, கவ்வோட கிளாஸ்லாம் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதோட ரெஸ்பெக்டிவ் மெத்தட்ஸை கால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி நீங்கள் எந்த கிளாஸ், அதாவது எந்த அனிமலோட சவுண்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு யூசர்கிட்டேருந்து வாங்கி அந்த ரெஸ்பெக்டிவ் மெத்தடை மட்டும் இங்கே கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்? ஃபஸ்ட் வந்து ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணிவிட்டு யூசர்கிட்டேருந்து என்ன வேணுன்றது இன்புட்டில் வாங்கிக்கோங்க. ஸ்விட்ச் கேஸில் ஸோ அந்த என்ன அனிமலோ அந்த கேஸை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அதையும் நீங்கள் இந்த 2 வகையில் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக இந்த ஸ்பெஷலைசேஷன் வச்சும் பண்ணலாம், இல்லைனா ஜென்ரலைசேஷன் வச்சும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விதத்துலேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இதோட கன்க்ளூஷன் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோட எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாச்சும் தெரியாதது, எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதையும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நான் சில டாபிக்ஸ், அதாவது சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி ஈஸி டியூட்டோரியல்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நன்றி.